வணக்கம். பெயின் மேனேஜ்மெண்ட் ஃபிசியோதெரப்பி, அதில் ஜிரியாட்ரிக் கண்டிஷனுக்கு ஃபிசியோதெரப்பியில் தடுமாற்றம், அதாவது பேலன்ஸுக்கு ஃபிசியோதெரப்பி எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்ருக்கோம். பேலன்ஸ் பல காரணங்களால் போகலாம். தடுமாற்றம், வயதானவர்களுக்கு தடுமாற்றி விழுறது, அதனால் வர ஃப்ராக்சர், ஹெட் இன்ஜுரி, இந்த மாதிரி நிறைய நம்ம பார்க்குறோம். இந்த பேலன்ஸ் எதனால் போகுதுன்னா, ஃபஸ்ட்டு பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், ஹார்ட் ப்ராப்ளம், முட்டி வலி, முதுகு வலி இதெல்லாம் இருந்து அதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னா சரியாகும். சில பேருக்கு கண்ணில் பிரச்சனை, காதில் பிரச்சனை இருக்கும். சில பேருக்கு காதில் சவுண்டு வர்ற மாதிரி இருக்கும். விஷன் ப்ராப்ளம். ஸோ இதெல்லாம் பொதுவாக இருக்கிற பிரச்சனைகள். அடுத்தது பார்த்திங்கன்னா, அவங்க காமனாக நாங்கள் பார்க்குறது என்னென்னா, பாத்ரூமில் ஸ்லிப்பாகி விழுது, கிச்சனில் ஸ்லிப்பாகி விழுது, ஹிப் ஃப்ராக்சர் ஆகுது. ஹிப் ஃப்ராக்சர், நெக் ஆஃப் ஃபீமர் ஹிப் ஃப்ராக்சர் ரொம்ப ரொம்ப காமன். அது தண்ணி ஸ்லிப்பாகி வருது, பாத்ரூமில் ஸ்லிப்பாகி வருது, கிச்சனில் ஸ்லிப்பாகி வருது, எஸ்பெஷலி டைல்ஸ் மாதிரி இருக்கிற இடத்துல விழுது. இது ரொம்ப காமனாக இருக்குது. இதை வீட்டில் இருக்கிறவங்களும் அந்த வயதானவர்களும் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் வீட்டில் கிச்சனில் பண்ணுறப்ப இதை தடுக்க முடியும். நம்பர் 1 வயதானவர்கள் வீட்டில் இருந்ததுன்னா, அந்த வழுக்கிற மாதிரி டைல்ஸை யூஸ் பண்ணாமல் குறன்னு இருக்கிற மாதிரி தரையாக இருக்கணும். ஆல்ரெடி இப்போ அவங்களுக்கு வசதி இருக்குது, அவங்களுக்குன்னு அட்டாச் பாத்ரூம் இருக்குது அப்படின்னா, ஆல்ரெடி டைல்ஸ் இருந்ததுன்னா அதில் கோரஸ் பண்ணுறதுக்கு சின்னதாக தட்டி விடுற மாதிரி இருக்குது. அது மாதிரி பண்ணி விட்டுட்டா கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஸோ அதனால் எதையுமே டைல்ஸ் எல்லாம் மாற்றணும்னு கிடையாது. அதை கல்ச்சர் சட்டை கூட்டு தட்டி விட்டுட்டோன்னா அது குறன்னு ஆகிடும். ஸோ அது ஒன்று. கட்டுறப்ப புதுசாக தான் கட்ட போகிறாங்க, ஜிரியாட்ரிக் வயதானவர்கள் வீட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு செப்பரேட் பாத்ரூம் வசதி செஞ்சு கொடுக்க முடியும் அப்படின்னா, அந்த மாதிரி டைல்ஸ்லாம் போடாமல் குறன்னு இருக்கிற மாதிரி டைல்ஸு, வழுக்காத டைல்ஸ் போடணும். ரெண்டாவது, தரை தண்ணி நல்லா சுத்தமாக வடிகிற மாதிரி பேலன்ஸ் பண்ணணும். அது தரை பூசுகிறப்ப கூட இருந்து நூல் கட்டி அந்த தண்ணி ஒரு சொட்டு கூட இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, வயதானவர்கள் கரெக்டாக கண்ணு தெரியாது இருட்டில். அப்போ என்ன ஆகும், தண்ணி இருக்கிற இடத்துல லைட்டாக பாஸ் இருக்கும், அதில் வழுக்கி விழறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வசதி இருக்கிறவங்க ஆல்ரெடி இனிமேல் தான் கட்ட போகிறோம் அப்படின்னா, அந்த பாத்ரூமில் அந்த தண்ணி எங்கேயுமே அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் அந்த தரை காயிற மாதிரி தண்ணி வடிகிற மாதிரி பண்ணணும். அது 2. இது தரையை பொறுத்தது. 3வது அவங்க இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அப்போ வெஸ்டர்ன் டாய்லெட்டை கன்வெர்ட் பண்ண முடியும்னா பண்ணலாம். ஆல்ரெடி கட்டியிருக்கு, அதெல்லாம் பண்ணுறதுக்கு வசதி இல்லை அப்படின்னா, அவங்களுக்கு எஸ்பெஷலி வீட்டில் வயதானவர்கள் முட்டு வலி, முதுவலியில் இருக்காங்க, இல்லை விஷன் ப்ராப்ளம் இருக்குது, நடக்கிறது கஷ்டமாக இருக்குது, பேலன்ஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா, அழகாக கடையிலேயே விற்கிது, சேர்லேயே, சின்ன சோஃபா இல்லை சேர்லேயே அந்த பாத்திரம் மாதிரி இருக்கும், அதை யூஸ் பண்ணிவிட்டு அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இது வாங்கிக்கலாம். இது ரொம்ப முடியாமதாக இருக்கும் அவங்களுக்கு. மற்றபடி இந்தியன் டாய்லெட், வெஸ்டர்ன் டாய்லெட் எது யூஸ் பண்ண முடியுமோ அது பண்ணிக்கலாம். அடுத்தது கைப்பிடி, அதாவது அங்கே கீழே உட்காந்துட்டு ஏந்திரிக்கிறப்ப நல்ல பார் மாதிரி இருக்கணும், 2 பக்கமும் பிடிச்சிக்கிற மாதிரி அவங்க ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி. ஸோ அதை பிடிச்சி ஏந்திரிச்சாங்கனாலே அவங்களுக்கு கீழே விழமாட்டேன். ஏன்னா இது மாதிரி வயதானவங்க பிபி, சுகர்லாம் இருக்கும், டாய்லெட் போகிறப்ப சில பேர் மலச்சிக்கல் மெயினாக இருக்கும். அப்போ அவங்க முக்கி போகிறப்ப அவங்களோட பிபிலாம் மாறும். ஸோ அந்த செகண்ட் அவங்க புரியாமல் கீழே விழுந்துருவாங்க. ஸோ ஒரு சப்போர்ட் இருந்ததுன்னா அது விழாமல். 2வது, ராத்திரியில் அந்த பாத்ரூம் போகிற வழி இல்லை பாத்ரூமில் ஒரு 0 வாட் பல்பு எப்பயுமே எரியணும். ஸோ அது ஒன்று. 3வது இது மாதிரி டிசினஸ் ப்ராப்ளம், மயக்க மாதிரி ப்ராப்ளம், தள்ளுற மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னா, அவங்க பாத்ரூம் போயிட்டு கதவை தாப்பாக போடக்கூடாது. கதவை தாப்பாக சும்மா சாத்திட்டு இருக்கணும். விருப்பப்பட்டால் யாராவது கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி மாற்றங்களை பாத்ரூமில் யூஸ் பண்ணுறப்ப அவங்க வராமல் விழாமல் தடுக்க முடியும். இப்போ நான் சொன்னதுக்கெலாம் பெருசாக அதிகமாக செலவாகுமா? செலவாகாது. கொஞ்சம் அக்கறையும் பொறுப்பும் இருந்தால் போதும். அடுத்தது கிச்சன் மேடை அவங்களுக்கு ஹைட்டுக்கு, பெண்களாக இருந்தால் கிச்சன் மேடை அவங்க ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்குதா பார்க்கணும். ஹைட்டு குறைச்சலாக இருக்குன்னா உடன் சின்ன பெஞ்ச் மாதிரி உடன் போட்டு அவங்க அது மேலே ஏறி இது பண்ணணும். ஏன்னா குள்ளமாக இருந்தாங்கன்னா எட்டி பண்ணுறப்ப அது விழுந்து அவங்க கீழே விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தரையும் வழுக்காத தரைகளாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா பழைய துணி, அந்த மாதிரி கிழிஞ்ச துணி அது மாதிரி கீழே ஃப்ளோரில் போடாமல் நல்ல பெரிய மேட் மாதிரி போடணும். அதை ரெகுலராக வாஷ் பண்ணிக்கணும். தண்ணி சிந்திச்சு அப்படின்னா குட்டி மாப் வச்சு சின்ன இடத்த சுற்றி தொடச்சிடணும். ஸோ இந்த மாதிரி
கிச்சன் அண்ட் பாத்ரூம் டாய்லெட்டை சின்ன சின்ன மாற்றங்கள் அக்கறைகள் எடுத்துக்கிட்டால் வயதானவர்கள் விழுவதை தடுக்க முடியும். அடுத்த செக்மெண்ட்டில் மற்ற பாயிண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.